ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்கலாஜிக்கல் டேர்ம் செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேர் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம எடுக்கிற ஆக்ஷன் தான் செல்ஃப் கேர். ஸோ ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம ஒழுங்காக குளிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்மளை க்ரூம் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே செல்ஃப் கேர். ஓகேவா? ஃபிசிக்கல் செல்ஃப் கேர். மென்டல் செல்ஃப் கேர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பசில்ஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட காக்னிட்டிவ் ஹெல்த்தை நல்லா என்கேஜாக வச்சுக்கணும். எமோஷனல் செல்ஃப் கேர் பார்க்கும்போது ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணலாம். யாரு கூட என்னென்ன பேசணும், யாருக்கிட்ட எவ்வளோ தூரம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைக்கிறது. ஒரு பவுண்ட்ரிஸாக இல்லாமல் இருந்தால் யாருனாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? ஸோ அது அப்படி இல்லாமல் ஒரு கரெக்டான செட்டிங், ஒரு ஒரு கரெக்டான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் வந்தால் மேனேஜ் பண்ணிக்க தெரியணும். அப்புறம் கிராட்டிடியூட். அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கணும் எப்பயுமே. ஸோ இதெல்லாம் எமோஷனல் செல்ஃப் கேர். ஸோ பொதுவாக இந்த செல்ஃப் கேருக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏதாவது வெளியே எங்கேயாவது போயிட்டு வரோம், ஒரு ஒர்க் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படா டயர்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதோ நம்மளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுக்காமல் ஃபோன் பார்க்குறதோ, டிவி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த நாள் மார்னிங் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஒரு சின்ன வார்ம் அப், அப்புறம் ஒரு ஜாகிங்கோ, ஸோ இதனால ஒரு சிம்பிளாக நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ண உதவும். அப்புறம் ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்றது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கெடுதல்னு தெரியும். இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது எவ்வளோ நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணணுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஏற்கனவே பேக் பண்ண ஃபுட் அதெல்லாம் சாப்பிடாம ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு மாறுறது ரொம்ப நல்லது. ரிலாக்ஸேஷன். ஸோ கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் வரும், நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு யோகாவோ இல்லை சின்ன மெடிடேஷனோ அப்படி இல்லைனா சும்மா எதுவுமே நம்ம பண்ணாமல் கண்ணை மூடிட்டு பேசாமல் இருந்தாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கிட்டையுமே போய் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ண, இந்த மாதிரி பேசு, எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ நம்மளை நாமே இப்போ பார்த்துக்குறோமே, நம்ம விஷயத்தை மட்டுமே நம்ம யோசிக்கிறோமே, இது ஒரு செல்ஃபிஷான விஷயமான்னு கேட்டால் கிடையாது. இது செல்ஃபிஷ் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபோன் இருக்குது. ஃபோன் கண்டிப்பாக இந்த சார்ஜ் இந்த 1ஓ 2ஓ வரப்போ ரெட் கலரில் காட்டும் இல்லையா? ஸோ இதாக போகுது, ஃபோன் ஆஃப் ஆக போகுது, ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது, நம்ம ரீசார்ஜ் சார்ஜ் போடுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபோன் மாதிரி தான் நம்மளுமே டெய்லி லைஃப்பில் நிறைய டவுன்ஸ் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம செல்ஃப் கேர் அப்படின்றத ஒரு ரீசார்ஜ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செல்ஃப் கேரை நம்ம இக்னோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான் போய் முடியும். ஓகேவா? அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பர்ன் அவுட் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸஸ் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் கேர் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஓகே, நான் செல்ஃப் கேர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கரெக்டாக இருப்பாங்க. அது அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் நல்ல சின்ன சின்ன ஹேபிட்டாக, அதாவது காலையில் எந்திரிக்கிற ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம், எந்திரிச்சோடனே ஒரு படிக்கிற ஒரு பழக்கம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நல்ல நல்ல ஹேபிட்டெல்லாம் அப்பப்போ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு ஹேபிட்டாக மாறும். அவங்க செல்ஃப் கேர் இன்னுமே நல்லா டெவலப் ஆகும். அந்த ஒரு செல்ஃப் கேர் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக அவங்களோட பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். அவங்க லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸையுமே நல்லா சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் செல்ஃப் கேரை நல்லா நம்ம டெவலப் பண்ணிட்டோம், ஒரு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி வெளியே வருது, அந்த ரெசிலியன்ஸ், ஸோ அது பில்ட் ஆகும். நம்மளோட ஓவரால் மென்டல் ஹெல்த்தும் சரி, ஓவரால் ஹெல்த்தே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸுமே வளர ஆரம்பிக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.